ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவ ஜீவதாவே நமக. அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரம். ஆழ்வார்களின் அருளிச் செயல் வேதத்தினுடைய சாரம். அந்த எசன்ஸை எடுத்து சொல்றதுக்குன்னே அவதாரம் பண்ணிய மகான் சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார். பிள்ளை உலகாசிரியன்னே இவரை எல்லாரும் சொல்வா. இவருடைய வைபவத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம். பிழை இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கின்றேன். ஸ்ரீயப்பதியான பகவான் சகல சம்சாரிகளையும் உத்தாரணம் பண்ணணும்னு சங்கல்பிச்சு தானே பல அவதாரங்கள் எடுத்தான். ஆனால் அவனால் முடியல. அடுத்ததாக ஆழ்வார்களை எல்லாம் அனுப்பினா அதுவும் போரலை. அடுத்ததாக ஆச்சாரியர்களை அனுப்பினான். இவா மட்டும் இல்லை அப்படின்னா நமக்கு எம்பெருமானுடைய பெருமை தெரியாமையே போயிருந்திருக்கும். இந்த ஆச்சாரியர்கள்லாம் உபய வேதாந்திகளாக இருந்திருக்கா. உபய வேதாந்திகள்னா என்ன அர்த்தம்? சம்ஸ்கிருத வேதம், தமிழில் இருக்கக்கூடிய திரமிடோபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய ஆழ்வார்களின் பிரபந்தங்கள்னு ரெண்டுலேயும் கரை கண்டவாளாக இருந்ததுனால தான் இவாளை உபய வேதாந்திகள் அப்படின்னு சொல்கிறோம். நம்மாழ்வார் திவ்ய ஞானம் உடையவர். இவரை தமிழ் முனிவர் அப்படின்னே சொல்வார். இவருடைய அருளிச் செயலை திரமிடோபனிஷத் திருஷ்டா அப்படின்னே சொல்வார்கள். அந்த எம்பெருமான் மயர்வர மதிநலம் அருளினான், என்னை கொண்டு தன்னை பாட வைத்தான், அவன் கருணைக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் அப்படின்னு அழறார் நம்மாழ்வார். வைகுண்டத்தில் 2 கோஷ்டி இருக்கான். ஒரு கோஷ்டி வேத பாராயணம் சொல்வாளாம், பக்தேகி பாகவத சகா அப்படின்னே சொல்வாள். இன்னொரு கோஷ்டி திவ்ய பிரபந்தம் சொல்லுவாளாம். நம்ம வைகுண்டம் போனால் 2 கோஷ்டியும் சேவிக்கலாம். சகல உபனிஷத் ரசமும் திருவாய்மொழியில் இருக்கு. 4 வேதங்கள், அந்த 4 வேதங்களையும் தமிழ்படுத்தி 4 பிரபந்தங்களாக அருளியிருக்கார் சுவாமி நம்மாழ்வார். வேதத்தில் 6 அங்கங்கள் இருக்கு. அந்த அங்கங்களை திருமங்கையாழ்வார் பிரபந்தங்களாக பாடியிருக்கார். ராமாயண பாரம் அதை குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி அப்படின்னு பாடியிருக்கார். பாகவதத்தினுடைய சாரத்தை பெரியாழ்வாரும் நம்ம ஆண்டாளும் பாடியிருக்கார். தொண்டரடி பொடியாழ்வார் அருளினது விஷ்ணு தர்மத்தினுடைய சாரம். இப்படி சர்வ சாஸ்திரங்களையும் இந்த 4000 கொண்டு வந்துட்டார்கள் ஆழ்வார்கள்லாம். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சாஸ்திர சித்தாந்தத்தை தெரிஞ்சுக்க ஸ்ரீபாஷ்யம் பகவத் விஷயத்துக்கு 4000 திவ்ய பிரபந்தம்னு வச்சுண்டு 2ஐயும் ஸ்ரீபாஷ்யத்தையும் சொல்வார்கள், 4000 திவ்ய பிரபந்தத்தையும் சொல்வார்கள். அதை எப்படி சொல்வார்கள்? மணிப்பிரவாள நடையில் சொல்வார்கள். சம்ஸ்கிருத ஓசை இருக்கும், தமிழில் உள்ள குழைவு இருக்கும். அதுக்கு பேர் தான் மணிப்பிரவாள நடை அப்படின்னு பேர். இந்த 2 வேதங்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. சம்ஸ்கிருத வேதம் எம்பெருமானினுடைய ஹிருதயத்திலேந்து தோன்றியது. யாரும் அதை இயற்றலை. பகவானுடைய ஹிருதயத்திலேந்து வந்தது சம்ஸ்கிருத வேதம். அதே மாதிரி தான் பகவத் விஷயங்கிற தமிழ் வேதம் எம்பெருமானின் அருள்னால ஆழ்வார்கள்லாம் பாடினான். அவள்லாம் இயற்றலை. அவள்லாம் எந்த ஒரு காலேஜுக்கும் போய் படிக்கலை. குருமுகம் அனதித்ய பிராகவேதான் அசேஷான்னு பெரியாழ்வாரையும் மயர்வர மதிநலம் அருளினான்னு நம்மாழ்வாரையும் நம்ம சொல்கிறோம். இவெல்லாம் மெய் ஞானிகளாகவே அவதரித்தார்கள். எம்பெருமான் கொடுத்த மதிநலத்தினால பாடினா அதனால்தான் தமிழ் வேதம் அப்படின்னு அதை கௌரவிக்கிறார்கள். 2லேயும் சந்தை சொல்வார்கள், திருவை சொல்வார்கள். 2லேயும் அனத்தியன காலம் அப்படிங்கிற விடுமுறை உண்டு. அந்த சமயத்தில் வேதமும் சொல்ல மாட்டா, தமிழ் வேதமும் படிக்க மாட்டா. ரெண்டுலேயுமே ஞாபகத்துக்காக அடிவரவு சொல்வார்கள்.
கோவில்களில் திருமஞ்சன காலத்தில் புருஷ சுத்தம் சொல்லுவா. தமிழ் வேதத்தில் நீராட்டப்பாட்டு, பூச்சூடல், பல்லாண்டு ரெண்டையும் இதெல்லாம் சொல்லுவா. உற்சவ காலங்களில் எம்பெருமான் வீதியில் வந்துட்டுருக்கிற போது, எழுந்துள்ளுற போது தமிழ் வேத பாராயணம் எம்பெருமானுக்கு முன்னாடி சேவிச்சுண்டு எல்லாரும் போவா. எம்பெருமானுக்கு பின்னாடி சம்ஸ்கிருத வேதம் சொல்லிட்டு போவா எல்லாரும். அத்தைன உற்சவம், ராப்பத்து பகல்பத்து உற்சவத்தும் போது பெருமாள் தமிழ் வேதத்தை தான் அரையர்கள் மூலியமாக சிரவணம் பண்ணுறார். அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான் பகவான் தமிழ் வேதத்துக்கு. சம்ஸ்கிருத வேதத்துக்கு பாஷ்யம் அருளி இருக்கார் சயனாச்சாரியார் அப்படிங்கிறவர். தமிழ் வேதத்துக்கு பாஷ்யம் அருளினவர் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. சம்ஸ்கிருத வேதத்துக்கு சூத்திரம் அருளினவர் வேதவியாசர். அதை பிரம்மசூத்திரம் அப்படின்னே சொல்வார்கள். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினவர் நம் பாஷ்யக்காரர் பகவத் ராமானுஜர். தமிழ் வேதத்துக்கு சூத்திரம் அருளினவர் சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார். இந்த சூத்திரங்களை விரிவாக சொன்னவர் யார் தெரியுமா? சுவாமி மணவாள மாமுனிகள். இப்படி ரெண்டுக்கும் சர்வ லட்சணங்களும் உண்டு. ஆனால் சம்ஸ்கிருத வேதத்தை காட்டிலும் தமிழ் வேதத்துக்கு எப்பொழுதுமே பெருமை ஜாஸ்தி. சம்ஸ்கிருத வேதத்தை உபநயனம் சம்ஸ்காரம் ஆனவாதான் சொல்லலாம். அதுவும் யார் அப்படின்னாக்க சில ஜாதியினர்கள் மட்டும்தான் அந்த சம்ஸ்கிருத வேதத்தை ஓதலாம். இந்த உபநயனம் ஆகி பிராமணர்களையும் கூட தமிழ் பெண்கள் கூட இந்த வேதத்தை ஓதக்கூடாது, பெண்கள் வேதம் சொல்லக்கூடாது. ஆனால் இந்த தமிழ் வேதத்தை பஞ்சசம்ஸ்காரங்கிற சமாஸ்ரயனம் பண்ணிண்டு ஸ்திரீகள் உள்பட எல்லாரும் சொல்லலாம். உபநயனம் பண்ணிண்டவன் மோட்சம் அடைஞ்சுடுவான்னு சொல்கிறதுக்கு இல்லை. ராவணன், கம்சன், சிசுபாலன் எல்லாருக்கும் உபநயனம் ஆச்சு. எல்லாரும் காயத்ரி ஜபம் பண்ணினா, ஆனால் அவள்லாம் மோட்சம் அடையலையே. பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்டவா அஜ்ஞானியாய் இருந்தாலும் ஆச்சாரியனுடைய பேரை சொல்லிண்டு நல்ல கதியை அடைஞ்சுடுவா. எம்பெருவானோட உறவு ஏற்பட்டுடும். ஒரு மாட்டுக்கு கூட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி இருக்கார்கள் நம் ஆச்சாரியர்கள்னு காண கிடைக்கிறது. அந்த மாட்டுக்கு கூட நல்ல கதி கிடைச்சிருக்கு. சம்ஸ்கிருத வேதம் புரியாத பாஷையில் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அதை யாரும் இப்போல்லாம் படிக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த தமிழ் வேதம் தேனினும் இனிய தமிழ் மொழியில் இருக்குது. அந்த வேதம் இன்னாரை சொல்கிறது அப்படின்னே தெரியாது, யாரை சொல்கிறதுனே தெரியாது. 10 சூத்திரங்களா இந்திரன், அக்னி, பிரம்மசுப்தம் இப்படி பல தேவதைகளை குறிக்கும் அது. ஆனால் இந்த தமிழ் வேதமும் ஸ்ரீமன் நாராயணனை தவிர மற்ற தேவதைகளை சொல்லவே சொல்லாது. அந்த வேதத்தில் வேண்டிய வேதங்கள் ஓதி அப்படின்னு பொறுக்கி எடுக்கணும். ஏன்னா வேண்டாத சிலதெல்லாம் இருக்குது அந்த வேதத்தில். ஆனால் இந்த வேதத்தில் பொறுக்கவே வேண்டாம். 4000ம் வேண்டியவைகள் தான். அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தேவதைகளை காட்டு அப்படின்னு சொன்னால் நம்மளால் காட்ட முடியாது. இந்திரனை காட்டு அப்படின்னு சொன்னால் இந்திரனை காட்ட முடியுமோ? முடியாது. ஆனால் அவனுடைய சூத்திரத்தை நம்ம சொல்லலாம். பித்ருக்கள், அக்னி, ருத்ரன், ஆதித்யன் இந்த தேவதைகள்லாம் நமக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் இந்த வேதத்தில் சொன்ன தெய்வங்கள் திருவரங்கரத்து அம்மானே அப்படின்னு சொன்னால் அதோ ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்காரே அப்படின்னு காட்ட முடியுமே. திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு சொன்னால் அதோ பார்த்தசாரதி எம்பெருமான் அப்படின்னு நமக்கு காட்ட முடியுமே இந்த வேதத்தில். பக்தி ரசம் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய ஆழ்வார்களின் பாசுரங்களை கேட்டு மனம் உருகாதவா இருக்கவே முடியாது. கேட்ட மாத்திரத்திலேயே அவளுக்கெல்லாம் பக்தி உண்டாயிடும். தமிழ் வேதத்தை படித்தோம்னாலே பக்தி உண்டாயிடும். அகலியிலே நிறையும் என்றுன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். அதை கேட்ட உடனேயே நாமளும் சரணாகதி பண்ணணும்னு தெரிஞ்சு போகிறதே நமக்கு. இந்த தமிழ் வேதத்தில் சில விஷயங்களை நிர்ணயம் பண்ணி நமக்கு கொடுக்கறதுக்காகவே அவதாரம் பண்ணியவர் யாருன்னா இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய பிள்ளை லோகாச்சாரியார். வைஷ்ணவ சம்பிரதாய குரு பரம்பரையில் ராமானுஜர் முதல் ஆச்சாரியன். அவருக்கும் அடுத்தது எம்பாருங்கிறவர்.
அவருக்கும் அடுத்தது பட்டர், பராசர பட்டர், அவரை அடுத்ததாக நஞ்சியர், அவருக்கும் அடுத்ததாக நம்பிள்ளைன்னு இப்படி தொடர்ந்துண்டு வரார்கள் எல்லாரும். நம்பிள்ளைங்கிறவருடைய பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் மேனி சிலிர்க்கும். ரொம்ப அழகாக இவர் திருவாய்மொழி காலட்சேபம் பண்ணுவார். இவரோட வியாக்கியானத்தை நம்பிள்ளை ஈடு வியாக்கியானம் அப்படின்னே ரொம்ப ஒசத்தியாக சொல்வார்கள். இவருக்கு 2 மணியான சிஷ்ய ரத்தனங்கள், 2 பேர். ஒருத்தர் பெரியவாச்சான் பிள்ளை, மற்றொருவர் வடக்கு திருவீதி பிள்ளை. நம்பிள்ளையுடைய காலட்சேபம் நம்பெருமாள் சன்னதியிலேயே நடக்கும். திருவரங்கத்தில் நம்பெருமாள் சன்னதியிலேயே நடக்கும். இன்றைக்கும் இவர் காலட்சேபம் பண்ணின இடத்த விஷயம் தெரிஞ்சவாள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவா? விழுந்து சேவிச்சுட்டு போவா. அடியேன் அடிக்கடி போய் அந்த இடத்த சேவிச்சுட்டு வந்திருக்கேன். நம்பெருமாள் உற்சவத்துக்கு வர கூட்டத்தை காட்டிலும் இவருடைய காலட்சேபத்துக்கு வர கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குமா. அந்த காலத்தில் எல்லாரும் கேட்கறது பெருசு இல்லை. அந்த ரங்கநாதனே இவருடைய ஈடு வியாக்கியானத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்ணான்னா, எழுந்து திருமணத்தூண்களை பற்றி நின்றுண்டு நம்பிள்ளையை எட்டி எட்டி பார்த்தானாம். நம்பிள்ளை பிரவச்சனம் பண்ணுற அழக எதிரில் உட்காண்டு நம்பெருமாளுக்கு கேட்கணும்னு ஆசை. ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டார், இந்த திருவிளக்கு பிச்சன்னு ஒருத்தன் உட்காண்டிருப்பான் வாசலில். தீவெட்டி பிடிச்சிட்டு உட்காண்டிருப்பான் கர்ப்ப கிரகத்தில். அவனுக்கு தீவெட்டி தடியன்னே பேர். அவன் ஞான சூன்யன். நம்பெருமாள் ஆனந்த பரவசத்தில் கேட்டுட்டே இருக்கார். அந்த ஆனந்தத்தில் ஓடி வந்து இவன் மேலே இடிச்சு விட்டார். என்னத்துக்கு இப்படி சமப்படுறீர், அங்கே போய் உட்காந்து காலட்சேபம் கேளுங்கோளே அப்படின்னா அந்த தீவெட்டி தடியன். அப்பா, இந்த அர்ச்சகா என்னை எழுந்துருளை பண்ண மாட்டேங்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாராம். என்னை இங்கே முடக்கி வச்சிருக்காளே அப்படின்னாராம் பெருமாள். அர்ச்சகாலை கேட்டால் இது ஒன்றும் பெரிய உற்சவங்கள்லாம் இல்லை, வெறும் உபன்யாசத்துக்கெல்லாம் எழுந்துருளை பண்ண முடியாது அப்படின்னுட்டு போயிட்டா அவள்லாம். நம்பெருமாளுக்கு பெரிய குறை, உபன்யாசத்தை எல்லாரோடையும் உட்காண்டு கேட்க முடியலையேன்னு. அப்படி இருக்குமா இந்த நம்பிள்ளையுடைய காலக்ஷேபம். நம்பிள்ளை ஈடு 36,000 படி அப்படின்னு சொல்கிறோமே, அதை இவர் சுயமாக எழுதலை. இவர் பிரவச்சனம்தான் பண்ணுவார். அதை எல்லாத்தையும் வடக்கு திருவீதி பிள்ளை அப்படிங்கிறவர் கேட்டு எழுதுவர். ஆனால் கேட்டுப்பார், எழுத மாட்டார். தன்னுடைய கிரகத்துக்கு போய் ராத்திரி உட்காந்து சர்க்கு 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 சர்க்குன்னு எல்லாம் கேட்டதெல்லாம் நினைவுபடுத்தி எழுதிப்பிடுவார். நம்பிள்ளையினுடைய மணியான இன்னொரு சிஷ்யர் சொன்னேன் இல்லையா, பெரியவாச்சான் பிள்ளை, அவரைத்தான் நம்பிள்ளை வியாக்கியானமாக ஏடுபடுத்தும்படி நியமிச்சாராம். அதனால அவர் பக்கத்தில் உட்காந்து கேட்டுண்டே நோட்ஸ் எடுப்பார், எழுதுவார். வடக்கு திருவீதி பிள்ளைக்கு அந்த ரைட்டை நம்பிள்ளை கொடுக்கலை, ஆச்சாரியன் கொடுக்கலையே அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு கிடையாது. ஏன்னா ஆச்சாரியனிட்ட கட்டளையாக தான் இருப்பார்கள் அவள்லாம். அதனால பிரவச்சனத்தில் கிரகிச்சின்றதை தனியாக தன்னுடைய கிரகத்துக்கு போய் உட்காந்து எழுதி ரகசியமாக வச்சுட்டார். ஏன்னா இதெல்லாம் ஆச்சாரியன் உதிர்த்த முத்துகள் அப்படின்னு. ஒரு நாளைக்கு பெரியவாச்சான் பிள்ளை தான் ஏடுபடுத்தின ஈடு வியாக்கியானத்தை கொண்டு வந்து குரு நம்பிள்ளை இடத்துல காண்பிச்சார். குருவும் பூர்ண கடாட்சம் பண்ணி பிரவச்சனத்துக்கு இந்த 24,000 படி வியாக்கியானம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் பெரியவாச்சான் பிள்ளைக்கு தெரியும் வடக்கு திருவீதி பிள்ளையும் ரகசியமாக எழுதுறாருன்னு. ஒரு நாளைக்கு அதை ஆச்சாரியன் நம்பிள்ளைக்கிட்ட போய் சொல்லிட்டார். அசூயினால் இல்லை, அசூயை இல்லாத உள்ளங்கள் இவாள்லாம். நம்பிள்ளையும் என்ன பண்ணார், அதை கொண்டு வாங்குவோன்னு சொல்லி பூரணமாக கடாட்சம் பண்ணி ரத்தன சுருக்கமாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பூஜையில் கொண்டு போய் வச்சுட்டார். காலட்சேபத்துக்கு அதை எடுத்துக்கல. மற்ற சிஷ்யாளுக்கெல்லாம் ஆசை, அதில் இருக்கிறத கிரகிச்சுக்கணும், அது வேணும்னு ஆசை. அதை வேணும்னு நம்பிள்ளைக்கிட்ட போய் கேட்டால் அவர் கொடுத்துடுவார், இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஆனால் ஏனோ அவள்லாம் தயங்குறா. ஒரு நாளைக்கு ஈயுண்ணி மாதவர்னு ஒருத்தர் ஏகாந்தமாக நம்பெருமாள் சன்னதிக்கு போய் அவர்கிட்ட போய் சொன்னார். இதை அவர்கிட்ட விண்ணப்பிச்சுட்டார். உடனே நம்பெருமாளும் அர்ச்சக முகேன அதை வெளிப்படும்படி பண்ணிட்டார். அதுதான் நாம் இன்னைக்கு நம்பிள்ளை ஈடு 36,000 படின்னு சேவிப்பது.
வடக்கு திருவீதி பிள்ளையால் எழுதப்பட்ட வியாக்கியானம் அந்த 36,000 படி. இவருக்கு கிருஷ்ணபாதர் அப்படின்னே பேர். ஸ்ரீ கிருஷ்ணபாத பதாம்போஜே நமாமி சிரசா சதா யத் பிரசாத பிரபாவேன சர்வசித்த ரபூன்மம அப்படிங்கிறது தான் இவருடைய தனியன். இந்த தனியன் என்ன சொல்கிறது அப்படின்னா, இவருடைய அனுகிரகம் இருந்துட்டா நாம் எந்த சாஸ்திரத்தை எடுத்தாலும் நமக்கு சர்வ சித்தி உண்டாயிடும், அர்த்தம் புரிஞ்சு போயிடும், ஞானம் சித்திக்கும், அப்படிப்பட்ட மகான் இவர் அப்படின்னு சொல்கிறது. இவர் கிரகஸ்தராக இருந்தும் கூட சிற்றின்ப நாட்டம் இல்லாமல் பிரம்மச்சாரியாவே இருந்தார். ஆனால் வம்சம் வளரணுமே, ஒரு சத்புத்திரன் வேணுமே, சதிபதிகள் சேர்ந்து இல்லை, ஆனால் அவள்கிட்ட பிரியமாகவே நடந்துப்பார் இவர். ஒரு நாளைக்கு இவருடைய தாயார் சுவாமி நம்பிள்ளை கிட்ட வந்து இதை விண்ணப்பிச்சுண்டா. ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணிட்டார், ஆச்சாரியன் சொல்ல மீறக்கூடாது, அது நம்முடைய கடமைன்னு பத்தினியோடு சேர்ந்து இருந்தார் இவர். ஆச்சரியமான ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் பெரியவா பிள்ளை லோகாச்சாரியார். ஆச்சாரிய கடாட்சம், நம்பெருமாள் கடாட்சம் ரெண்டும் சேர்ந்து சங்கல்பமாகி தோன்றிய மகான் தான் இந்த பிள்ளை லோகாச்சாரியார். கொஞ்ச நாள் கழித்து நம்பெருமாளே வடக்கு திருவீதி பிள்ளையை பார்த்து சொன்னார், லோகநாதனாகிய குருவை முதல்ல உமக்கு நான் கொடுத்துட்டேன், இன்னொரு குழந்தையும் கொடுக்க போகிறேன் நம்முடைய பெயரில் அப்படின்னு சொன்னார். பிள்ளை லோகாச்சாரியாருக்கு தம்பியாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பகவானுடைய பெயரையே வச்சுவிட்டார். அழகிய மணவாள நயினார் அப்படின்னு ரங்கநாதரோட பெயரையே வச்சுவிட்டார். ராமனும் இளைய பெருமாளும் போல, கண்ணனும் பலராமனும் போல இருப்பா 2 குழந்தைகளையும் பார்த்தாக்க. ஸ்ரீரங்க வீதியில் விளையாடி பெருமாள் கடாட்சத்துக்கு பாத்திரமான குழந்தைகள் இந்த 2 பேரும். சின்ன வயசுலேயே 2 பேரும் சர்வ சாஸ்திரங்களையும் பராங்கதாளாக இருந்தால் படிச்சுட்டு பராங்கதாளாக ஆயிட்டாளாம். ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகளில் மூழ்கி ஆச்சரியமாக ஒரு கிரந்தம் பண்ணார். அதுக்கு பேர் அஷ்டாவச ரகசிய கிரந்தங்கள் அப்படின்னு பிரசித்தம். திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம்ங்கிற 3 மந்திரங்கள் அடங்கியது ரகசியத்திரயம். இந்த 3னுடைய அர்த்தத்தை தெரிஞ்சின்றாலே சர்வ சாஸ்திரமும் தெரிஞ்சின்றதாக ஆயிடும். ரகசியத்திரயம் சுவாமி தேசிகரும் பண்ணியிருக்கார், இவரும் பண்ணியிருக்கார். பரமைகாந்திகளான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏகாந்தமாக இவைகளை அனுபவிப்பார். இது ஏன்னா பொது விஷயம் இல்லை, ஏன்னா நம்பெருமாள் கிட்ட யாருக்கு அபிமானம் இருக்கோ அவள் தான் இதை கேட்கலாம். அபிமானம் இல்லாதவா கிட்ட இதை சொன்னால் அவளுக்கு அது ரசிக்காது. அப்பேற்பட்ட உயர்ந்த கிரந்தம் இந்த ரகசியத்திரய கிரந்தம். இன்னொரு கிரந்தமும் இவர் பண்ணியிருக்கார். அது என்ன அப்படின்னா, இன்னொரு சித்தாந்தம் பண்ணியிருக்கார். என்ன சித்தாந்தம்னா தத்துவத்ரயம் அப்படிங்கிற சித்தாந்தம். தத்துவத்ரயம்னா என்ன? 3 தத்துவங்கள். திரயம்னா 3, தத்துவத்ரயம்னா 3 தத்துவங்கள். என்ன 3 தத்துவங்கள்? சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் அப்படிங்கிற 3 தத்துவங்கள். அதை எவ்வளவு அழகாக எடுத்து வியாக்கியானம் பண்ணுறார் பாருங்கோ இந்த பிள்ளை லோகாச்சாரியார். நமக்கு எதுப்புற தெரியறது என்னது? உலகம். அந்த உலகத்துக்கு என்ன பேர்? பிரகிருதி அப்படின்னு பேர். இந்த உலகத்துக்கு உயிர் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, உயிர் இல்லை. இதை அச்சித் தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். சாஸ்திரத்தை கொண்டு தான் இதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. குழந்தைகள்கிட்ட போய் கேட்டால் கூட வேர்ல்டு அப்படின்னு அது சொல்லிடும். தெரியறதே வேர்ல்டு தான் அப்படின்னு சொல்லும். அது இந்த உலகம் உனக்கு தெரியறது இல்லையா? அப்போது நீ யாரு அப்படின்னு கேட்டார். நான் ஒரு ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாக்கு உயிர் இருக்கு, வேர்ல்டுக்கு உலகத்துக்கு உயிர் இல்லை. அது அச்சித் தத்துவம், இது சித் தத்துவம். அப்போ நீ 2வது தத்துவமான சித். அடுத்த கேள்வியை கேட்குறார், உலகம் சுதந்திரமானதா அப்படின்னு கேட்டார். ஆமாம், சுதந்திரமானது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகிடும் தெரியுமா? உலகமே தாறுமாறாக போயிடும். எப்படின்னா, திடீர்னு அங்கங்கே பூகம்பம் வந்துடும், மண்டலங்கள்லாம் ஒன்றோட ஒன்று மோதிக்கும், நட்சத்திரங்கள்லாம் தாறுமாறாக போயின்னு இருக்கும்,
கடல்கள்லாம் திடீர்னு பொங்க ஆரம்பிச்சிடும், எல்லா பஞ்சபூதங்களும் தாறுமாறாக போயிடும், கடைசியில் உலகமே அழிஞ்சு போயிடும். அப்போது இந்த பஞ்சபூதங்களை ஒரு லெவல் படுத்தி உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி நடத்திண்டு போகிற ஒரு சக்தி தனியாக இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த சக்தி யாருங்கிறத புரிய வச்சுட்டார். அடுத்த கேள்வி கேட்குறார், நீ உயிருள்ளவன் ஜீவாத்மா, நீ சுதந்திரனா அப்படின்னு கேட்டார். நாம் சுதந்திரமானவன் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? பணக்கார குடும்பமாகவே பார்த்து பிறப்போம். ஒரு ஏழையோட வயிற்றில் போய் பிறக்க மாட்டோம். மனுஷன்னா தான் பிறப்போம். கழுத, நாய், மிருக ஜென்மாலாம் எடுக்க மாட்டோம். ஆனால் கழுதை வயத்தில் பிறக்கிற ஜீவனும் இருக்குது, பிச்சைக்காரன் வயத்தில் பிறக்கிற ஜீவனும் இருக்குது, கோடீஸ்வரன் வயத்தில் பிறக்கிற ஜீவனும் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியறது? ஜீவனாகிய நாமும் சுதந்திரன் இல்லை. ஒவ்வொரு ஜீவனும் அவனவனோட பூர்வ கர்மாவை அனுசரித்து பிறக்கிறான். இது ஜனனத்தில் மட்டும் இல்லை, சாவுலையும் மரணத்திலையும் இருக்கு. 95 வயசு கிழவன் செத்தா தேவலையேன்னு நினைக்கிறான், ஆனால் அவனுக்கு சாவு வரமாட்டேங்கிறது. ஒரு 25 வயசு குமரன் கல்யாணமாச்சு, சின்ன குழந்தை இருக்கு, டக்குனி அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவன் போயிடுறான். அதனால ஒரு ஜீவாத்மாவை சுதந்திரன்னு சொல்ல முடியாது. அச்சித்து சித்து இந்த 2 தத்துவங்களும் சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் இல்லாத இந்த 2 தத்துவங்களையும் வழி நடத்துவதற்காக 3வது தத்துவம்னு ஒன்று இருக்கு. அதுதான் என்ன தத்துவம்? ஈஸ்வர தத்துவம். ஆனால் இந்த ஈஸ்வர தத்துவம் 3வது இல்லை, இதுதான் முதல் தத்துவம். ஈஸ்வர தத்துவம் தான் முதல் தத்துவம். ஈஸ்வரங்கிறவர் முதல் தத்துவமாக இருந்த போதிலும் அவர் நமக்கு இந்த லோகத்தை காண்பிச்சு அவரையும் தெரிஞ்சுக்கிற ஞானத்தையும் எவ்வளவு அழகாக வளர்க்கிறார் பாருங்கோ அந்த ஈஸ்வரன். அதுதான் ஈஸ்வரனுடைய அழகு. தத்துவத்ரயங்கிற இந்த விஷயம் வேதாந்தத்திலையும் சொல்லப்படுறது. ஸ்ரீபாஷ்யத்தை படித்தாதான் இவைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை படிக்க எல்லாருக்கும் தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டேன். வேதத்தை படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தகுதி இல்லை. அதுவும் பெண்கள் வேதத்தை சொல்லவே கூடாது. அதை தெரிஞ்சுக்கவும் யாரும் வரவும் மாட்டா. சம்ஸ்கிருதம் படித்து உட்காந்து யாராவது ஸ்ரீபாஷ்யம் கற்றுப்பாளா? அதை படிக்கிறதுக்கு யாரும் வரவும் மாட்டா. அதனால மகா கிருபாளுவான சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் பிரம்மசூத்திரங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டார்? தமிழ் படுத்திட்டார். எப்படி ஆழ்வார்கள் வேதத்தை தமிழ் படுத்தினார்களோ அந்த மாதிரி இவரும் எல்லா பிரம்மசூத்திரத்தையும் தமிழ் படுத்திட்டார். இவருடைய சூக்தங்களை தெரிஞ்சின்றாலே நமக்கு வேதத்தினுடைய ஞானம், ஸ்ரீபாஷ்யம் படித்த ஞானம் எல்லாமே வந்துடும். இதுதான் இவர் பண்ணின பரம உபகாரம். அடுத்த வாரம் சில சூக்தங்களை நாம் அனுபவிக்கலாம். பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம்.